Thank you, Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆராதிக்க சிறந்தவரே, ஆராதனைக்குரியவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. Thank you, Father. Hallelujah. Jesus. எல்லாரும் கண்களை மூடி. Yes, Father, we worship you, Father. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. Rabakada rabashetara. We praise you, Father. Hallelujah, 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 hallelujah. Come on, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Jesus. ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. We praise you, Father. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்திலிருந்து ஆமென் சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah. உள்ளத்திலிருந்து அவரை துதிக்கிற துதி உதடுகள் வழியாய் புறப்படுவதாக. ஒருமித்து சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி கொண்டாடுவோமா? Hallelujah, 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 hallelujah. Glory, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. Hallelujah. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே,
மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. கரங்களை அசைத்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். நாம் இப்படி தேவனை ஆராதிக்கும்படிக்கு தேவன் நமக்கு நல்ல கிருபைகளை தருணங்களை தந்திருக்கிறார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுங்க சேர்ந்து. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஒரு விஷயம் கூட, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. பாடுங்க. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. ஆமென். மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே,
மகிமையின் நாமமே அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. சேர்ந்து சொல்லுங்க. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்றீங்க? வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. தடைகளை தகர்த்திடும் நாமம், தாவரமாகிடும் நாமம். ஹல்லேலூயா. அகில உலகை ரட்சிக்கும் இரட்சகர் நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆமென். தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே. ஆமென். மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. அகில உலகை ரட்சித்திடும் நாமம் இரட்சகர் நாமம் மகிமை நாமம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் மட்டும் கிருபையாய் நம்மை காக்கிறவர், அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். இந்த ஆண்டுல 6.5 மாதங்கள் வேகமாய் முடிந்து விட்டது. ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது ஒன்றை மட்டும் நம்மால் சொல்ல முடியும். என்ன தெரியுமா? கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் என் கூட இல்லாம இருந்திருந்தா? வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். வரப்போகிற காரியங்களை நினைத்து கலங்குவதை விட அப்பா சமூகத்தில் இருந்து நடத்தினதை நினைச்சு பாருங்க. இதுவரை கொண்டு வந்தது நினைத்து பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிற வண்ணமாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் சுமந்தார் அல்லவா? உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனோடு இருந்தார். கர்த்தர் ஒருவரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது எத்தனை பேர் அவனோட கூட சேர்ந்து சொல்வீங்க, நீங்க மட்டும்தான் கூட இருந்தீங்க ஆண்டவரே. மலை போல நம்பினவங்க விலகி போனாங்க. பர்வதம் போல சார்ந்திருந்த அநேகர் நிலை பெயர்ந்து போனார்கள்.
நான் விலகாம இருந்தது நீங்க மட்டும்தான். எத்தனையோ கொடுங்காற்றுகள் அநேகருடைய வாழ்க்கையில, எத்தனை புயல்கள் வீசினது, ஆனால் அவர் கீழே விடவில்லை. என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆமென். நன்றி அப்பா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் ஆமென், தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் எத்தனை முறை வீசினது, இந்த கொடுங்காற்று எத்தனை முறை வீசினது, ஆனாலும் கீழே விடலப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென் ஆமென். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே ஒப்படைத்தேன், காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. திரும்பி பாருங்க, எத்தனை பேர் சொல்வீங்க அவர் சுமந்தா? நான் காக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர் தோள் மேல் என்னை தூக்கி வைத்ததுனால. ஆமே. ஒரு விஷயம் கூட என் கூட சேர்ந்து சொல்வீங்களா?
பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையம் அனைத்தும் அழகாய் வரைந்தீரேப்பா. ஆமென். பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே அர்ப்பணிக்கிறேப்பா, என்னை முழுவதுமாய் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஓ வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. வாழ்வே வழியே. நம்முடைய வார்த்தைகள் இருதயத்திலிருந்து எழும்பட்டும், இருதயத்திலிருந்து புறப்படட்டும். உள்ளத்திலிருந்து உண்மையாய் புறப்படுகிற வார்த்தைகளை அவருக்கு உகந்த வார்த்தைகள், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். ஓ நம்பத்தக்க தகப்பனே. ஆமென். நம்பத்தக்க தகப்பனே. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். சொல்லுங்க, உம்மைத்தானே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. நீங்க யாரும் ஸ்கிரீனை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி உள்ளத்திலிருந்து அவரோடு அப்படி இணைகிற ஆராதனையா இது இருப்பதாக. இயேசுவோடு இணைந்து, ஆமென். நீங்களும் இயேசு மட்டும் அந்த ஒரு சிந்தையோடு சொல்லுங்க, ஆமென். தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். சொல்லுங்க, என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம், உம்மையே சார்ந்து கொண்டே.
ஆமென். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம், உம்மையே சார்ந்து கொண்டேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகின்றேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உள்ளம் நிறைந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்றென்றும் நம்பும் கண்மலை நீங்க மட்டும்தான்ப்பா. நம்பத்தக்க தகப்பனே, எங்கள் நம்பிக்கையே உம்மைத்தானே நம்பியுள்ளே. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. ஆமென். ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன்னு சொல்லும் போது அவர் உள்ள மகிழும். நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையே நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நன்றி அப்பா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க உள்ளத்திலிருந்து, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். நம்பிக்கையோடு அறிக்கை செய் சகோதரா, நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள் சகோதரி. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனவே நான் அவரிடத்தில் என்னுடைய எல்லாவற்றையும் ஒப்புவித்தேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நான் நம்புவேன் இறுதி வரை, இறுதி வரை, இறுதி வரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஜீசஸ், நம்புவேன் இறுதி வரை. ஆமென். சொல்லுங்க உள்ளத்திலிருந்து, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். அப்பா
ரபாஷாந்தரே. நம்புவே நம்புவே இறுதி வரை நம்புவே. ஓ நம்புவே, எங்கள் நம்பிக்கை நீர்தானே. இப்பொழுதும் நான் என்ன சொல்லுவேன்? நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில என்னோட கூட சேர்ந்து சொல்வீங்க, யூ ஆர் மை ஹோப். நீரே என் நம்பிக்கை. நீங்க தான் நம்புவேன் இறுதி வரை. Yes, Jesus. சொல்லுவீங்களா? யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்புவே இறுதி வரை நம்புவே. நான் அவரை நம்ப காரணம் என்ன தெரியுமா? யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத இயேசுவே, thank you Father. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே என்னைக்கோ முடிஞ்சு போச்சு நினைச்சாண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஆண்டவர், உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. எங்க மேல பாராட்டின அன்பை நினைக்கிறோம், கிருபைகளை நினைக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உம்மழகான கண்கள் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதாண்டவரே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்னமே அவைகள் எல்லாம் உடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறீர். நீங்க எழுதி வச்சதுனால அவைகள் உருவாச்சு ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ரட்சகரே அப்பா இயேசுநாதா ஆராதனை ஷலரா கடரபா உடரபா துடரபா சந்தரபா உரபா கபரபலரதடரா நன்றி அப்பா ரட்சகரே இயேசுவேன்னு சொல்லி மகிமைப்படுத்துங்க. இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, உம் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதத்திலிருந்து 3 வார்த்தைகளை சொல்லி 3 காரியங்களை ஆமென் உங்கள் மத்தியில் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆபிரகாமின் 99வது வயதில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். 75வது வயதில் ஆபிரகாமுக்கு நினைவுபடுத்தின உரைத்த வாக்குத்தத்தம் தனது 99 ஆபிரகாமுக்கு 99 வயதான போதும் இன்னும் அது நிறைவேறவில்லை. ஆனால் கர்த்தர் அதை திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தும் போது ஆபிரகாம் சொல்லுகிறான், அவன் சிரிக்கிறான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முகங்கூப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லுகிறான். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் உன் மனைவி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நான் சொல்ல வருகிற முதல் காரியம், ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. ஆமென். ஈசாக்கை குறித்த எந்த ஒரு அறிவும் இன்னும் ஆபிரகாமுக்கும் இல்லை, சாராளுக்கும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா, ஈசாக்கு வரப்போறான்னு சொன்னதை கேட்டு ஆபிரகாமும் சாராளும் சிரித்தார்கள். ஆனா ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே ஈசாக்கை குறித்து தேவன் பேசினார். ஈசாக்கை குறித்து தேவன் பேசினார். ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே ஈசாக்கை குறித்து தேவன் பேசுகிறார். ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் ஈசாக்கை குறித்ததான தேவ சித்தம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரை பற்றி கொண்டு தேவ சமூகத்தில் கர்த்தரே தஞ்சமென வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை நான் உங்களை நோக்கி சொல்லுகிறேன். நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே நீங்க யார் என்றும் நீங்க எப்படி இருப்பீர்கள் என்றும் உங்களை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். என்னை குறித்து தேவன் என்ன பேசினாரோ அதுவே என்னை குறித்ததான தேவ திட்டம்.
ஆபிரகாம் சொல்லுகிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ கேட்டதுனால நான் இஸ்மவேல் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் ஈசாக்கு பிறப்பான், அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என் உடன்படிக்கையை நான் ஈசாக்குக்கு தான் ஸ்தாபிப்பேன். ஆபிரகாமே, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை அடுத்து யாரிடத்தில் தொடரும் என்றால் ஈசாக்கின் இடத்தில் தான். நீ வேண்டிக் கொண்டபடி நான் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறேன், நீ கேட்ட எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன், ஆனா ஈசாக்கின் ஸ்தானத்தை எடுத்து நான் இஸ்மவேலுக்கு கொடுக்க முடியாது. ஈசாக்கின் ஸ்தானத்தில் இஸ்மவேலை வைக்க முடியாது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்கள் கைவிட்டதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ இது நஷ்டமாயிட்ட, இது இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை குறித்து தேவன் என்ன நிர்ணயம் பண்ணி இருக்கிறாரோ, என்ன தீர்மானித்து இருக்கிறாரோ அது உங்களை கொண்டுதான் செய்வார், அல்லது அது உங்களுக்கு தான் செய்வார். ஆமென். ஈசாக்கை குறித்து பேசுகிற கர்த்தர், ஈசாக்கு இன்னும் பிறக்கல. இந்த வேளையில ஏன் இந்த வார்த்தை தெரியுமா? என்னுடைய நாளை எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த புலம்பலோடு ஒருவேளை நீங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுடைய நாளையை குறித்து அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன உரைத்தாரோ, என்னை குறித்து தேவன் என்ன உரைத்தாரோ அதுவே என்னை குறித்த தேவ திட்டம். ஈசாக், என் உடன்படிக்கையை நான் ஈசாக்குக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும். ஆமென். அப்படின்னா நான் என்னுடைய நாளையை குறித்து கலங்கும் போது அவர் என்னை குறித்து மாத்திரமல்ல, என்னுடைய நாளையை குறித்து மாத்திரமல்ல, என்னுடைய தலைமுறையை குறித்தும் பேசியிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். என்னை குறித்து பேசுகிறவர். எல்லாரும் இந்த வார்த்தையை உங்க நெஞ்சில கை வச்சு சொல்வீங்களா? என் தேவன் என்னை குறித்து பேசுகிறார். என்னை குறித்து, ஈசாக்கை குறித்து என்ன பேசினாரோ அதுதான் ஈசாக்கை குறித்ததான தேவ திட்டம். ஆமென். நம்முடைய தேவன் நம்மோடு பேசி நம்மை குறித்து பேசுகிறவர். இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தும்படி சொல்வார். காண்பிக்கப்பட்ட மோரியா தேசத்தில் ஒரு மலையில் ஈசாக்கை கொண்டு போவான். அங்கு விறகுகளை எல்லாம் அடுக்கி வைத்து விட்டு அதன் மேல் ஈசாக்கை படுக்க வைத்து இப்பொழுது கத்தியை ஓங்கி வெட்ட போகிறான். குத்தும் போது கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். 11வது வசனம், 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. முதலாவது ஈசாக்கை குறித்து பேசினார். இரண்டாவது ஈசாக்குக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை குறித்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக பேசுகிறவர். நமக்காக பேசுகிறவர். இங்கே ஆண்டவர் ஈசாக்குக்காக பேசாமல் இருந்திருப்பாரே, ஆனால் கத்தி ஈசாக்கை கிழித்திருக்கும். என்னை குறித்து பேசுவது என்னை குறித்ததான தேவ திட்டமானால் எனக்காக பேசுவது எனக்கான பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஆமென். இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் தான் நாம் இன்னும் நிர்மூலமாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஈசாக்கை குறித்து பேசினவர் இப்பொழுது ஈசாக்குக்காக பேசுகிறார். ஈசாக்குக்காக பேசுகிறார்.
அவர் நம்மை குறித்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக பேசுகிறவர். நமக்காக பேசுகிறவர். தமஸ்குவுக்கு போற வழியில கர்த்தர் சவுலை சந்திக்கிறார். இப்பொழுது அவன் பார்வை இல்லாதவனாய் தமஸ்குவிலே 3 நாட்கள் இருக்கும்போது கர்த்தர் அனனியாவினிடத்தில் பேசுகிறார். அனனியா, நீ போய் கை வச்சு ஜெபித்து அவன் பார்வை கிடைக்கிறது மாதிரி அவன் தரிசனம் பார்த்துட்டான்னு சொல்றார். சொல்லும் போது அனனியா சொல்ற, இல்ல ஆண்டவர், அவன் பொல்லாங்கன் என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ அப்படி பொல்லாங்கன்லாம் சொல்லாத, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி பவுலுக்காக கர்த்தர் பேசினார். அவர் மட்டும் பேசாம இருந்திருப்பாரே, ஆனால் அனனியா போய் கை வைத்திருக்க மாட்டான். நமக்காக பேசுகிறார். இளைய குமாரன் திரும்பி வந்தபோது தகப்பன் கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்கிறான். சிறிது நேரம் கழித்து மூத்த குமாரன் வருகிறான். இளைய குமாரன் வந்து செய்தியை கேட்டது மூத்த குமாரன் உள்ள போகல. அவன் கோபத்தில் வெளியே நிற்கிறான். வெளியே நின்னதும் தகப்பன் வீட்டிலிருந்து இறங்கி போய் இளைய குமாரனுக்காக மூத்த குமாரன் இடத்துல பேசுகிற தகப்பன். ஆமென். சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து பந்தி அமர்ந்த போது அந்த தேசத்திலே பாவி என்று எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் பாதத்தை நனைத்து தலைமயிரால் பாதத்தை துடைத்து அந்த பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருந்த போது சீமோன் என்கிற பரிசேயன், ஆமென், அவளை நிந்திக்கிறான். இயேசுவை நினைக்கிற, இவர் தீர்க்கதரிசினா இப்படி இவளை அனுமதிச்சிருப்பாரா? அவள் வந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் மனதிலே இப்படி நிந்தித்து கொண்டிருந்த போது அவளுக்காக இயேசு பேசினார். அவளுக்காக இயேசு பேசினார். ஆமென். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று நாம் நிற்க காரணம் என்ன தெரியுமா? நமக்காக பேசுகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவீங்க? அவர் என்னை குறித்து பேசினார். அவர் எனக்காக பேசுகிறார். ஈசாக்கை குறித்து பேசினார். ஈசாக்கை குறித்து பேசினதுதான் ஈசாக்குக்கான தேவ திட்டம். ஈசாக்குக்காக பேசினதுதான் ஈசாக்கின் பாதுகாப்பு. இன்றும் அவர் நமக்காக. ஓ நன்றி அப்பா, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆண்டவருடைய அன்பை நினைக்கணுங்க. அதாவது மனுஷனுடைய அன்பை நீங்க டீட்டெயிலா அறிய ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். என்ன ஷாக்குன்னா, அது பொய்ன்னு தெரிய வந்துடும் பாருங்க. அது மாயை, அது பொய்ன்னு தெரிய வரும்போது டோட்டலா வெக்ஸ் ஆயிடுவோம். டோட்டலா எல்லா நம்பிக்கையும் அந்த இடத்துல பாருங்க. எந்த இடத்துல நமக்கு ஏமாற்றம் வருகிறதோ அந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நம்முடைய இருதயம் அப்படி தொய்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஆனா பவுல் சொல்றாரு எபேசு சபைக்கு எழுதும்போது, நீங்க கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இதை நீ அறிந்து கொள்ளு. இந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்க அறிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க நம்பிக்கை இன்னும் உறுதிப்படும். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை குறித்து பேசுகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக பேசுகிறவர். உனக்கு பேசுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா கேட்டா சொல்லுங்க, எனக்காக பேசுகிறவர். ஆமென். யோபு சொன்னான் அல்லவா, அவனுக்குன்னு எதுவுமே இப்போ இல்லை. வெல்த் இல்ல, ஹெல்த் இல்ல, சரீரத்தில் ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாத நிலையில அவனுக்குன்னு இப்ப சொந்தமா கையில் ஒரு ஓட்டு துண்டு மட்டும்தான் இருக்கு. அந்த ஓட்டு துண்டை இறுக பிடிச்சிட்டு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எனக்காக பேசுவார், எனக்காக பேசுவார். அவர் நமக்காக பேசுவார், அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஈசாக்கை குறித்து பேசினார், ஈசாக்குக்காக பேசினார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். முதலாவது ஈசாக்கை குறித்து பேசினார், இரண்டாவது ஈசாக்குக்காக பேசினார், மூன்றாவது ஈசாக்கோடு பேசினார்.
ஈசாக்கோடு பேசினார். இங்கே தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. எல்லாரும் எகிப்தை நோக்கி போகும்போது கர்த்தர் ஈசாக்கோடு சொல்லுகிறார், நீ போக வேண்டாம் எகிப்துக்கு, இங்கேயே குடியிரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை குறித்து பேசினது ஈசாக்குக்கான தேவ திட்டம். ஈசாக்குக்காக பேசினது ஈசாக்குக்கான பாதுகாவல். ஈசாக்கோடு பேசுகிறது ஈசாக்கு கை கொள்ள வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகள். நம்மோடு தேவன் பேசுகிறார் என்றால் நாம் எந்த மனநிலைமையில் இருக்க வேண்டும் தெரியுமா? சாமுவேலை போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். உன்னை குறித்து பேசுகிறது உனக்கான திட்டத்தை வெளிப்படுத்த, உனக்காக பேசுகிறது உன்னை பாதுகாக்க, உன்னோடு பேசுகிறது நீ கை கொள்ள, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள, அவர் நியமித்த பாதையில் நடக்க. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் முடிவோ மரண வழிகள். எல்லாரும் பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போறது மாதிரி, ஈசாக்கே நீ போகாத, நீ உட்கார்ந்துட்டார். அவன் உட்கார்ந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன் என்றார். வேதம் சொல்லுகிறது 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த தேசத்துல? எங்கே ஆண்டவர் உட்கார சொன்னாரோ, எந்த டைரக்ஷன் ஆண்டவர் காண்பித்தாரோ, எந்த இடத்தில் அவனை கொண்டு வைத்தாரோ அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்துல கொடிய பஞ்சம் உண்டானதோ அதே வருஷத்துல. எந்த இடத்திலிருந்து ஜனங்கள் இங்கே இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடினாங்களோ அந்த இடத்துல, அந்த இடம், அந்த வருஷம். தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். சத்தத்துக்கு செவியை விலக்குகிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் விலகி போகும். சத்தத்துக்கு செவியை கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். அவனை 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் செய்வது எல்லாம் வாய்த்தது. நம்மை குறித்து பேசுகிறவர், நமக்காக பேசுகிறவர் என்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் வனாந்திரத்தில் கடினப்படுத்தினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஏலி நாட்களில கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. ஏன் அபூர்வமா இருந்துச்சு தெரியுமா? கர்த்தர் சீசன் வச்சு பேசுறவரா இல்ல, கேட்கிறதுக்கு ஒருவன் இல்லாதிருந்தான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்து தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒருவனும் இல்லாதிருந்தான். சாமுவேல் என்கிற சிறுவன் வளர்ந்தான். கர்த்தர் பேசினார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவன் எப்பொழுது விட்டு கொடுத்தான்? வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் வார்த்தையினாலே தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தருடைய சத்தம் நம்மை குறித்து பேசுகிறார், நமக்காக பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். உன்னை புரிந்து அடுத்து என்ன செய்ய போற, அடுத்து நான் என்ன செய்ய, ஒன்றும் புரியாம திகைத்து நிற்கும் போது இந்த முதல் காரியத்தை சிந்தித்து பாருங்கள். அவர் என்னை குறித்து பேசி இருக்கிறார். ஆமென். 1000 10,000 விழுகிறதே, நான் காக்கப்படுவேனா, இந்த காரியத்தில் நான் தப்புவேனா என்ற தயக்கம் கலக்கம் வரும்போது 2வது காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் எனக்காக பேசுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது இந்த 3வது காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் என்னோடு பேசி இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி உம்முடைய வசனத்துக்கு முன்பா எங்களை தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு திட்டவும் தெளிவுமாய் பேசின உம்முடைய தயவுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களை குறித்து பேசுகிறவர், எங்களுக்காக பேசுகிறவர், எங்களோடு பேசுகிறவர். இந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர கர்த்தர் கிருபை செய்யும். இதை பார்த்த கேட்ட அத்தனை பேரை ஆசீர்வதியும், பெருக பண்ணும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. ஆமென்.